வணக்கம். காலை மூடுபனியில் மறைந்திருக்கும் ஒரு அழகான கிராமம். அந்த புதிய நாளில் அழகான சூரியன் சிரித்து பிறக்கிறது. அங்கே வாழும் ஒரு புத்திசாலி சிறுவன் கதிர். அவன் கண்களில் எப்போதும் ஒரு கனவு. அதற்குள் அருகே இருந்து ஒரு சிறிய கீச்சு என்ற சத்தம் கேட்டது. உடனே கதிர் அது என்ன என்று பார்த்தான். நோய் பிடித்த ஒரு காட்டு பறவை. அதற்கு என்னாச்சு என கவலைப்பட்டான் கதிர். பறவை அவன் மீது ஒரு நம்பிக்கை வைத்து தலை சாய்த்து பார்த்தது. ஏற்கனவே கிராமத்தில் மரங்கள் குறைந்து வருவதைக் கண்டு கதிரின் மனமோ காய்ந்தது. நீரில் நனைந்த பறவையின் இறகுகளை துடைத்தான் கதிர். பறவைக்கு சற்று சக்தி வந்தது. அது சிறகுகளை விரித்தது, மெல்ல பறக்கத் தொடங்கியது. கதிரின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. உடனே கதிர் ஊர் மக்களிடம் சென்று, நாம் மரம் நடுவோமா என கேட்டான். ஆனால் பலரும் சிரித்து சென்றனர். நதிக்கரையில் ஒரு அழகான மரத்தை நட்டான் கதிர். இங்கிருந்துதான் மாற்றம் பிறக்கப் போகிறது என்று நினைத்தான் கதிர். பறவை வானத்தில் உயர்ந்து பறந்தது. கதிரை சுற்றி சுற்றி வந்து கத்தி வாழ்த்தியது. நதிக்கரையில் நட்ட கதிரின் மரத்திற்கு பல பறவைகள் வந்தன. கிராமத்தார் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களும் உடனே மரம் நடத் தொடங்கினார்கள். கிராமம் உயிர் பெற்றது. சில மாதங்களில் கிராமம் முழுக்க பசுமையாக மாறியது. பறவை கதிரின் தோளில் அமர்ந்து பாடியது. அனைவருக்கும் சந்தோஷம். சூரியன் தங்க ஒளி வீச்சு. கிராமம் கனவு போல இருந்தது. ஒரு சிறிய நல்ல செயலும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இயற்கையை பாதுகாப்பதே எங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பது. நன்றி.